தமிழர்கள் ஏன் பனைமரத்தை தெய்வமாக வணங்கினார்கள்? வெறும் மரம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த பனை உண்மையில் ஒரு நடமாடும் மருந்தகம். இதில் ஒளிந்துள்ள மருத்துவ மர்மங்கள் தெரிந்தால் இனி ஒருபோதும் இதை அலட்சியப்படுத்த மாட்டீர்கள். காலையில் வெறும் வயிற்றில் பருகும் பதநீர் உங்கள் உடலுக்கு ஒரு கவசம். இதில் உள்ள இரும்புச்சத்தும் வைட்டமின்களும் இரத்த சோகையை விரத்தியடிக்கும். இது வெறும் பானமல்ல, தமிழன் கண்டறிந்த உலகின் முதல் எனர்ஜி ட்ரிங்க். உங்கள் கல்லீரலை தூய்மைப்படுத்த இதைவிடச் சிறந்த மருந்து வேறொன்றுமில்லை. வெள்ளைச் சர்க்கரை ஒரு விஷம் என்றால் பனங்கற்கண்டு ஒரு அமிர்தம். தீராத சளி, இருமல் இருக்கிறதா? தொண்டை புண்ணால் அவதிப்படுகிறீர்களா? சித்தர்கள் சொன்னபடி மிளகுடன் பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிடுங்கள். நுரையீரலில் உள்ள அசுத்தங்களை வெளியேற்றி சுவாசத்தை மென்மையாக்கும் அற்புதமான ரகசியம் இது. கோடையில் வரும் அம்மை நோய் முதல் உடல் சூடு வரை அனைத்திற்கும் ஒரே தீர்வு நுங்கு. அதேபோல் பனங்கிழங்கில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து ஃபைபர் மலச்சிக்கலை தீர்த்து உங்கள் குடலை இளமையாக வைத்திருக்கும். உடல் எடையை குறைக்க விரும்புவோருக்கு இது ஒரு சூப்பர் ஃபுட். இந்த மருத்துவ குறிப்புகள் அழியாமல் நமக்கு கிடைக்க காரணமே பனை ஓலைகள்தான். நமது முன்னோர்கள் ஏன் இதை தேர்ந்தெடுத்தார்கள்? ஏனெனில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளானாலும் அழியாத தன்மை பனைக்கு மட்டுமே உண்டு. தமிழனின் அறிவியலும் வாழ்வியலும் பனைமரத்தோடு பின்னிப் பிணைந்தது. இனிமேல் பனை பொருட்களை பார்க்கும்போது அதை வெறும் உளவாக பார்க்காதீர்கள். நம் முன்னோர்கள் நமக்கு விட்டுச் சென்ற பொக்கிஷமாக பாருங்கள். நீங்கள் பனம் வெல்லம் பயன்படுத்துபவரா? ஆமெனில் எஸ் என்று கமெண்ட் செய்யுங்கள். இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு வெற்றி வெள்ளம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.